இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சித்தி கூப்பிட்டீங்களா? ஆமா இசை, நாளைக்கு சீட்டு பணம் கட்டணும் இல்லையா? அத ஞாபகப்படுத்ததா கூப்பிட்டேன். ஞாபகம் இருக்கு சித்தி. நான் பணத்தை ரெடியா எடுத்து வச்சிட்டேன். நேத்து எவ்வளவு அமௌண்ட் சொன்னீங்க? 8500. இந்தாங்க, கரெக்டா எடுத்து வச்சிட்டேன். சித்தி 8500 ரூபாய் இருக்கு. நான் கரெக்டா எண்ணிட்டேன். பரவாயில்ல இசை, பணத்தை எவ்வளவு தடவை வேணாலும் எண்ணலாம். அதுல ஒரு தனி சுகமே இருக்கு. சரி சித்தி, நான் போய் என்ன பார்வை, சீட்டு பணத்தை என்ற அதுக்கு எதுக்கு இப்படி ஒரு லுக்கு? காசு மட்டும் கராரா வாங்குறியே, அந்த பொண்ணு கிட்ட சாப்பிட்டியான்னு ஒரு வார்த்தை கேட்டியா? அதெல்லாம் அவ சாப்பிட்டுருப்பாங்க. காசை கரெக்டா வாங்க தெரிஞ்ச உனக்கு அன்பா ஒரு வார்த்தை பேச தோணல? இங்க பாருங்க, எனக்கு பணம் வேணுங்கிறப்ப கதவை தட்டி நான் வாங்கிக்கிட்டேன்ல, அதே மாதிரி அவளுக்கு பசிச்சா அவ போட்டு சாப்பிட்டுக்குவா. இவ்வளவு சுயநலமா இருக்காது ருக்மணி. சுயநலமா? ஏன் சொல்ல மாட்டீங்க? நான் உன்னை எனக்காக வாங்கலங்க, நம்ம வர்ஷினிக்காக வாங்கினேன். ஏன் பொழப்புதான் உங்களை கட்டிக்கிட்டு கைக்கும் வாய்க்கும் பத்தாம சாப்பிட்டுக்கிட்டு ரேசனுக்கோ காய்கறிக்கோ அலைஞ்சுக்கிட்டு எந்த சந்தோஷமும் இல்லாம அப்படியே ஓடி போயிடுச்சு. என்னோட பொண்ணாவது நல்ல குடும்பத்துல வாக்கப்படணும், பணக்கார மாப்பிள்ளையே அமையணும், அவ அந்த வீட்டுல மகாராணி மாதிரி வாழணும். அதுக்காக தான் சீட்டு போட்டு கொஞ்சம் கொஞ்சமா குருவி சேர்க்கிற மாதிரி தங்கத்தை வாங்கி சேர்த்துட்டு இருக்கேன். புரியுதா?